இப்ப டைப் 1 ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சதுல்ல? அந்த இல்லஸ்ட்ரேஷன் 1 ஓடது. ஆ பேசிக் காஸ்ட் ஷீட் நார்மலா வந்து இந்த ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் வந்து வில் பி apportioned on the basis of direct labor hours or machine hours. In this problem, it is apportioned on the basis of direct labor hours. அப்புறம் சின்ஸ் வந்து போன வருஷம் ட்ரெண்ட் பேஸ் பண்ணி இந்த வருஷம் பண்ணுன்றதுனால செல்லிங் எக்ஸ்பென்சஸையும் நம்ம வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க்ஸ் காஸ்ட் கால்குலேட் பண்ணி இன்கார்பரேட் பண்றோம். இட் இஸ் a சிம்பிள் காஸ்ட் ஷீட். மெட்டீரியல் வேஜஸ் எக்ஸ்பென்சஸ் பிரைம் காஸ்ட் ஆட் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ஒர்க்ஸ் காஸ்ட் செல்லிங் ஓவர்ஹெட்ஸ் அப்புறம் அதுலேருந்து வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும். அந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்லேருந்து ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் டு ஹாவ் யுவர் செல்லிங் ப்ரைஸ். இதுதான் பேசிக் ஃபார்மேட். இப்போ சம் பார்க்கலாம். நேத்திக்கு ஏதாவது கவர் பண்ண முடிஞ்சுதா ஸ்ரீ? பிஆர்எஸ் முடிச்சிட்டீங்க, சூப்பர், பார்த்தேன், வெரி குட். ம். 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 உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது ஸ்ரீ. சி காஸ்டிங் தான் நியூ கான்செப்ட். எஃப்ஐ இப்ப மாடியூல் 1 பேசிக்ஸ் தரோ பண்ணிட்டீங்க. மாடியூல் 6 முடிச்சிட்டோம். மாடியூல் 3 வந்து சிங்கிள் என்ட்ரி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அண்ட் யுவர் ட்ரையல் பேலன்ஸ் பிஎன்எல் தான். இது 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல மெயினா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கவர் பண்ணுவோம். ஓகேவா? அது ஹார்ட்லி ஒரு 1 டே தான் ஆகும் ஸ்ரீ. மாடியூல் 3 மொத்தமாவே 1 டே தான். அதுக்கு மேல ஆகாது. மாடியூல் 5 இன்சூரன்ஸ் 2மே நான் வந்து ஃபார்மேட் எல்லாமே குடுத்துட்டேன். ஓகேவா? ஆ இவங்களுக்கு வந்து பத்மாக்கு வந்து இன்சூரன்ஸ் 2மே மேஜரா முடிச்சுட்டேன். லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் மட்டும் 2 சம்ஸ் இருக்கு. லீஸ் அக்கவுண்டிங் சின்னது. ஹையர் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்டல் பிரான்ச் 2 நாள் எடுத்தா முடிச்சிடலாம் அது. ரொம்ப ஈஸி. பார்ட்னர்ஷிப் மட்டும் கடைசியா உட்காந்துட்டு இருக்கும். ஓகேவா ஸ்ரீ? எனக்கு தெரிஞ்சு ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாவே இருக்கக்கூடாது. அண்ட் மாடியூல் 2 இருக்குல்ல. அதான். நீங்க ப அந்த வீடியோ ரெக்கார்டிங் கூட பாருங்க. இல்ல நான் திருப்பி உங்களுக்கு எடுக்குறேன். அது ப்ராப்ளம் கிடையாது. நீங்க காஸ்டிங் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா காஸ்டிங் தான் வந்து ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் 11th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நீங்க டிராவல் பண்றீங்க. ஆ இப்ப நான் வந்து மாடியூல் 5 எடுக்க போறேன். பத்மாக்கு இன்னைக்கு லேட்டர் பார்ட் ஆஃப் தி ஹார். அவங்களோட இது கேட்டுட்டு, நீங்க ஒரு டைம் சொன்னீங்கன்னா, உங்களுக்கு மாடியூல் 5 நான் வந்து மாடியூல் 5 ஆனா பிரையாரிட்டி ஸ்ரீ. பார்ட்னர்ஷிப்போட மாடியூல் 5 தான் பிரையாரிட்டி. ஓகேவா? இது 3ம் சின்னது ஸ்ரீ. இது 3ம் கொஞ்சம் லிட்டில் பிட் பெருசு. இது ஃபார்மேட்டு, இது ஃபார்மேட்டு, இதுவும் ஃபார்மேட்டு. இது எல்லாத்துலயுமே சேர்த்தா ஹையர் பர்ச்சேஸ் இன்ஸ்டால்மென்ட்ஸ் தான் கொஞ்சம் டீடைல்டா போகும். எனக்கு தெரிஞ்சு நீங்க ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ் அவ்ளோ பயப்படலாம் வேண்டாம். ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ் ஈஸியா கடகடன்னு நான் முடிச்சுடுவேன். காஸ்டிங் தான் எல்லாமே நியூவா இருக்கும் உங்களுக்கு. ப்ராசஸ் அப்புறம் வந்து ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ் பை ப்ராடக்ட்ஸ் முடிச்சுட்டோம் நம்ப. கான்ட்ராக்ட் காஸ்டிங் அப்புறம் ஓவர்ஹெட்ஸ். ரெகன்சிலியேஷனுக்கு ஒரே ஒரு நாள் ஆகும். நான் வந்து நீங்க இன்னைக்கு ஆஃபீஸ் போறீங்களா ஸ்ரீ? மத்தியானம் உங்களால உட்கார முடியுமா? எப்படி? நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க எனக்கு. எஃப்ஏ எஃப்ஏ நீங்க ஒரி பண்ணிக்க வேணாம் ஸ்ரீ. நான் முடிச்சுடுவேன் ஆக்சுவலா. நீங்க மாடியூல் 1, மாடியூல் 6 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. 45 மார்க்ஸ். 2க்கு வந்து மாடியூல் 2க்கு மொத்தமாவே உங்களுக்கு 1 நாள் தான் ஆகும். கன்சைன்மென்ட், ஜாயின்ட் வென்ச்சர் 2மே வந்து ஒரே மாதிரி தான். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கும். ஜர்னல் என்ட்ரீஸ் தான் அதுவும் கூட. மாடியூல் 3 நான் மாடியூல் 3 எப்படி ஜெனரலா எடுப்பேன்னு சொல்றேன் பாருங்களேன். சிங்கிள் என்ட்ரி, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், பிஎன்எல் அக்கவுண்ட். ஓகே. ஃபார்மேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி பரிச்சயமானது தானே. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ஒன்னொன்னா கவர் பண்ணுவேன் எல்லாத்தோடதும். சிங்கிள் என்ட்ரியோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும்ல. அதாவது க்ளோசிங் ஸ்டாக் இது. எது எது எங்கெங்க போடணும். அந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் கரெக்ட்டா உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ மாடியூல் 3 வந்து ஒரே ஒரு நாள் தான். பார்ட்னர்ஷிப் தான் வந்து உங்களுக்கு மேஜரா இருக்கும். அதுக்கு கண்டிப்பா 3, 4 டேஸ் ஆகும். பார்ட்னர்ஷிப் மட்டும். ஸோ இன்னிக்கா? இன்னைக்கு வந்து இன்னைக்கு நான் ஹையர் பர்ச்சேஸ் இன்ஸ்டால்மென்ட்ஸ்.
ஹையர் பர்ச்சேஸ் இன்ஸ்டால்மென்ட்ஸ் எடுக்க போறேன். ஹையர் பர்ச்சேஸ் இன்ஸ்டால்மென்ட்ஸ் இன்னைக்கு ஆயிடும். நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. இப்போ நான் பத்மாக்கு எடுக்கிறேன். நீங்க உங்க டைம் பார்த்துட்டு சொல்லுங்க. உங்களுக்கு நான் தனியா எடுக்கிறேன். ஏன்னா ஹையர் பர்ச்சேஸ் இன்ஸ்டால்மென்ட்ஸ்னா நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது தான் ஈஸியா இருக்கும். இல்ல நான் ரெக்கார்டிங் அனுப்பிச்சுறேன். நீங்க பார்த்துக்கணும்னா நீங்க பாருங்க. எப்படி இருந்தாலும் ஓகே தான். ம். நீங்க பாருங்க. அதான் நான் ஹையர் பர்ச்சேஸ் இல்ல உங்களுக்கு என்ன டைம் சொல்லுங்க. அப்ப நான் ஹையர் பர்ச்சேஸ் இன்ஸ்டால்மென்ட்ஸ் எடுக்கிறேன். ஹையர் பர்ச்சேஸ் இன்ஸ்டால்மென்ட்ஸ்லாம் நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா தான் என்னோட இது. ஆனா நான் ப்ரீவியஸ் பேட்ச்ல சில அவங்களுக்கு ஆஃபீஸ் கோயர்ஸ்க்காக நான் வந்து அது கொஞ்சம் ரெக்கார்டிங் குடுத்தேன் நானு. ஹையர் பர்ச்சேஸ் அவங்களால அட்டெண்ட் பண்ண முடியாம இருந்தது கிளாஸ். அதுக்காக குடுத்தேன். ஆனா ஹையர் பர்ச்சேஸ் இன்ஸ்டால்மென்ட்லாம் நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா தான் கிரிப் கிடைக்கும். ஓகேவா? மாடியூல் 3 நீங்க கோ த்ரூ பண்ணுங்க ஸ்ரீ. ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. பேசிக் ஃபார்மேட் தான் அதெல்லாம். ட்ரேடிங், P&L, பேலன்ஸ் ஷீட் அதெல்லாம் தான். அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் ஃபுல்லா கவர் பண்ணுவோம் நம்ப. ஓகே. ட்ரையல் பேலன்ஸ் குடுத்துருப்பாங்க. அதுக்கு தான் நான் இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் உங்கள வந்து பண்ண சொன்னேன் உங்களுக்கு அனுப்பிச்சு. இது நீங்க வொர்க் அவுட் பண்ணிட்டாலே மாடியூல் 3ல 50% கவர் பண்ணுவீங்க. ஆ ஏன்னா பேலன்ஸ் ஷீட்ல ஒரு எஃபெக்ட் இப்ப கேஷ்னா எங்க போடுவீங்க? பேலன்ஸ் ஷீட்ல வந்து இட்ஸ் அ கரண்ட் அசெட். சோ இந்த இது வொர்க் அவுட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மாடியூல் 3க்கு ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். அப்புறம் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ அந்த மாதிரி இருக்கும் ஸ்ரீ. நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. உங்களோட டைம் பார்த்துட்டு சொல்லுங்க. ஆனா ஹையர் பர்ச்சேஸ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி நீங்க கிரிப் உங்களுக்கு பெட்டரா கிடைச்சிரும். பிரான்ச் டிபார்ட்மெண்டல் ஃபார்மேட் தான் ஸ்ரீ. ஃபார்மேட்ட தவிர வேற எதுவுமே கிடையாது. ஒரு 2 ஃபார்மேட் இருக்கு பிரான்ச்க்கு. டேட்டா சிஸ்டம், ஸ்டாக் அண்ட் டேட்டா சிஸ்டம். ஃபாரின் அக்கவுண்ட்ஸ் ஒண்ணு இருக்கு. ஃபார்மேட் நீங்க பை ஹார்ட் பண்ணிட்டீங்கன்னா, அப்படியே சம் போட வேண்டியதுதான் பிரான்ச்க்கு. டிபார்ட்மெண்டல் இஸ் டிபிக்கலி அவர் ட்ரேடிங் P&L அக்கவுண்ட் தான். டிபார்ட்மெண்டல் அக்கவுண்ட். இதுல மேஜரா நீங்க உட்கார்ந்து பார்க்கணும் அப்படின்னா, ஆம் ஹையர் பர்ச்சேஸ் இன்ஸ்டால்மென்ட்ஸும், ஆ இன்சூரன்ஸ் ஃபார் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டும் தான். ஸ்டாக் கூட ஈஸி தான் உங்களுக்கு. ஸ்டாக் பார்த்துட்டீங்களா? ஃபார்மேட் ஓரளவுக்கு ஓகேவா? புரிஞ்சுதா? பாருங்க. நீங்க பாருங்க. நீங்க பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகே. ரொம்ப ரஷ் பண்ணிக்காதீங்க ஸ்ரீ. கொஞ்சம் ரிலாக்ஸ் குடுத்துக்கோங்க. ஆனா நீங்களும் சைமல்டேனியஸா போடுங்க. நம்ம போர்ஷன்ஸ் முடிக்கலன்றத கவர் பண்ணாதீங்க. முடிச்ச போர்ஷன்ஸ் நீங்க கிரிப் குடுத்துக்கோங்க. அதான் இப்போ நான் ஏன் வந்து தனித்தனியா உங்களுக்கு எடுக்கிற ரீசனே என்னன்னா, போர்ஷன்ஸ் முடிக்கிற இன்டென்ஷன்றது செகண்டரி. உங்களுக்கு அந்த ஒவ்வொரு சாப்டருக்கும் அந்த கான்செப்ட் கெயின் பண்ணிட்டீங்கன்னா, அப்புறம் ப்ராப்ளமே கிடையாது. 2 சம் டிராவல் பண்ணிட்டீங்கன்னா, அப்படியே ஒரு 5 சம் நீங்க போட்டுருவீங்க. அதனால போர்ஷன்ஸ் முடிக்கலையே, இது பண்ணலையே அப்படின்னு நான் கவலைப்படாதீங்க. மோர் ஆஃப் குவாலிட்டி ஓரியன்டட் தான். ஓகேவா? ஸோ நான் எல்லாமே உங்களுக்கு முடிச்சு குடுப்பேன். ஆனா, நீங்க சிலது வந்து வீடியோ ரெக்கார்டிங்ன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பாருங்க. கான்ட்ராக்ட் அக்கவுண்டிங்லாம் நான் எப்படி இருந்தாலும் இப்ப எடுக்க போறேன் உங்களுக்கு. சரியா? ஓவர் ஹெட்ஸே கிளாஸ்ல இது பண்ண மாட்டேன். பட் குட்டி குட்டியா இருக்குல்ல. கேஸோட எக்ஸ்ப்ளனேஷனு, அப்புறம் கேஸ் 9னா என்ன? அதுக்கு ஒரு வீடியோ ரெக்கார்டிங் போட்டுருக்கேன். எம்சிக்யூஸ்க்கு சொல்றேன். அதெல்லாம் நீங்க வீடியோ ரெக்கார்டிங்லயே பார்த்துக்கலாம். ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. லேபர் காஸ்டிங் முடிச்சுட்டீங்களா ஸ்ரீ? போட்டுட்டுருங்க. பாதி முடிச்சுட்டீங்களா? அந்த ரெக்கார்டிங் பாருங்க. ஒவ்வொரு சம் போட்டுருக்கேன் லேபர் காஸ்டிங்து. உங்களுக்கு முன்னாடி ஒரு 1 1/2 மாசம் முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன்ல. ஒவ்வொரு சம்முக்கு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்கேன் தனித்தனியா. அப்படியே உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா சொல்லுங்க. ஓகேவா ஸ்ரீ? ஸோ ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காதீங்க. ரிலாக்ஸா படிங்க. போர்ஷன்ஸ் நான் முடிச்சு குடுத்துடுறேன். நீங்களும் நல்லா பண்ணுவீங்க. ம். சரி. ஸோ இப்ப வந்து பேட்ச் காஸ்டிங் வந்து ஜாப் காஸ்டிங் பார்த்தீங்கன்னா, அதே ஃபார்மேட் தான். A work order for 100 units of a commodity has to pass through 4 different missions, of which the mission our rates are PQRS. Following expenses have been incurred on the work order, materials and wages. Mission PQRS வந்து has been engaged for 200 hours, 160 hours, 240 hours, 132. இது வந்து மிஷன் குடுத்துருக்காங்க. After the work order has been completed, materials worth rupees 400 are found to be surplus and are returned to stores. ஆஃபீஸ் ஓவர்ஹெட் வந்து யூஸ்ட் டு பி இங்க ஆஃபீஸ் ஓவர்ஹெட்ன்றது 40% ஆஃப் ஒர்க்ஸ் காஸ்ட் ஸ்ரீ பத்மா. பட் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் ஆல் ரவுண்ட் ரைஸ் இன் த காஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சேல், தேர் ஹாஸ் பீன் அ 50% ரைஸ் இன் த ஆஃபீஸ் ஓவர்ஹெட் எக்ஸ்பெண்டிச்சர். ஜென்ரலா வந்து 40% ஆஃப் ஒர்க்ஸ் காஸ்ட் இருக்குமா, பட் ஆன் த ஹோல் வந்து 50% ரைஸ் ஆஃபீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எதிர்பார்க்கறாங்க. இட் இஸ் நோன் தட் இதுதான் நீங்க 10% ஆஃப் தி புரொடக்ஷன் வில் ஹேவ் டு பி ஸ்கிராப்டுன்னு சொன்னீங்கல்ல. இந்த பாயிண்ட் புரிஞ்சது இல்ல பத்மா உங்களுக்கு? 10% ஒர்க்ஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ல 10 ஒர்க்ஸ் காஸ்ட்ல அந்த 15,627ல 10% போட்டுட்டு 5% போடணும். இந்த சேல் ப்ரொசீட்ஸ் ஆஃப் ஸ்கிராப் புரிஞ்சதுல?
நேத்திக்கு டவுட் கேட்டீங்களே, திருப்பி ஒரு வாட்டி ரீகேப் பண்றேன். 2 பேருக்கும். ஓகே இல்ல? சரி. பத்மா உங்களுக்கு ஓகே இல்ல பத்மா? இந்த இல்லஸ்ட்ரேஷன் 2 இது திருப்பி எடுக்கட்டுமா? எப்படி? நேத்திக்கு போட்டு பார்த்தீங்களா? சரி. பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம். இது மட்டும் எடுத்துடுறேன். மெட்டீரியல். என்ன நம்பர் வருது ஸ்ரீ? பேஜ் நம்பர் 349. சரி, சரி. பரவால்ல ஸ்ரீ. ஓகே, ஓகே. Prism பாருங்க. A shop floor supervisor of a small factory presented the following cost of job number 555 to determine selling price. இப்போ வந்து மெட்டீரியல்ஸ் இதுல குடுத்துருக்காங்க. டைரக்ட் வேஜஸ் குடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் எக்ஸ், ஒய் இவ்வளோ ஹவர்ஸ் குடுத்துருக்காங்க. சார்ஜபிள் எக்ஸ்பென்சஸ் குடுத்துருக்காங்க. பிரைம் காஸ்ட் இது. Add 33 1/3% for expenses 160. Analysis of P&L shows the following. ஸோ P&L அக்கௌண்ட் குடுத்துருக்காங்க. மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், ஓவர்ஹெட்ஸ், சேல்ஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. அவன் என்ன கேட்கறான்? டிபார்ட்மெண்டல் ஓவர்ஹெட் ரெக்கவரி ரேட். Calculate the entire revised cost using 2022 actual figures as basis. Add 20% as total to determine the selling price. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, டைரக்ட் வேஜஸ். ஏன்னா நம்ம வந்து அப்போர்ஷன்மென்ட் வந்து ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்க்கு அப்போர்ஷன்மென்ட் பண்றதுக்கு எப்பவுமே நம்ம டைரக்ட் வேஜஸ் பேசிக்கா எடுத்துக்கணும். ஸோ டைரக்ட் வேஜஸ் வந்து இங்க எவ்வளவு குடுத்துருக்கான்னா, ஒரு ஹவருக்கு 2.5. ஸோ ஒரு ஹவருக்கு 2.5னா அதே மாதிரி 4000 ஹவர்ஸ்க்கு வந்து எவ்வளோ அப்படி பார்க்கணும். போன சம்பள பார்த்தோம் இல்லையா? அதாவது இங்க இருக்கு. சாரி. ஒரு ஹவருக்கு 2.5னா, ஸோ 10,000 ருபீஸ்க்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் ஹவர்ஸ்? போன இல்லஸ்ட்ரேஷன் 1ல பார்த்தோம்ல ஸ்ரீ, பத்மா. அதே கான்செப்ட். அதுலேருந்து ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். ஸோ அப்போ 10,000 இன்டூ 1, சாரி 1 டிவைடட் பை 2.5. ஓகேவா? ஸோ 4000 ஹவர்ஸ். ஆக்சுவல் ஓவர்ஹெட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5000 இருக்கு.
ஓவர் ரேட் பர் ஹவர் 4000 ஹவர்ஸ்க்கு 5000னா ஒரு ஹவருக்கு எவ்வளோ? 5000 into 1 divided by 4000. So 1.25 rupees. இதுதான் வந்து ஒரு ஹவர் ஓவர் ரேட். ஸோ இந்த இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இல்லஸ்ட்ரேஷன் 1 மாதிரியே ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதான் நம்ம. ஸோ டிபார்ட்மெண்டல் ஓவர் ரேட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் நீங்க பாருங்களேன், இந்த ஃபார்மேட் அதே மாதிரியே இருக்கும். இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோமா? அப்புறம் பாருங்க, மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், எக்ஸ்பென்சஸ், பிரைம் காஸ்ட், ஓவர் ஹெட்ஸ் அப்படியே பண்ணிக்கணும். ஒர்க்ஸ் காஸ்ட் கிடைக்கும். செல்லிங் ஓவர் ஹெட்ஸ் போன சம்க்கு பண்ணோம்ல, ஒர்க்ஸ் காஸ்ட்ல வந்து செல்லிங் ஓவர் ஹெட்ஸ் ப்ரொபோர்ஷன் எடுத்து பண்ணோம்ல, அது 14.38 டோட்டல் காஸ்ட். அப்புறம் ஆட் ப்ராஃபிட் வந்து 158ல அவன் இந்த சம்ல சொல்றான் 20% to the total cost to determine the selling price. அப்போ 20% வந்து லாபம் சொல்றோம். அப்ப 20% லாபம்னா அந்த காஸ்ட்ல வந்து 20% போட்டோம்னா 31.626. So cost plus profit will give you selling price. அவ்வளவுதான். டிபிக்கலி அப்படியே இந்த இல்லஸ்ட்ரேஷன் ஒன்னோட ஃபார்மேட் அப்படியே டிராவல் ஆயிட்டே வரும். உங்களுக்கு புரியுதா? போட்டு காமிக்கிட்டுமா அந்த சம்ம? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 வந்து calculation of overhead rates per hour. Step 2 வந்து calculation of selling overheads on works cost. Step 3 வந்து calculation of profit on cost இல்ல on sales பார்த்துக்கோங்க. Step 4 வந்து preparation of job cost sheet. அவ்வளவுதான் ஸ்ரீ. இந்த 4 மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாப் காஸ்டிங்க்கு, calculation of overhead rates per hour. இப்போ இந்த இந்த சம்லயும் எப்படின்னா based on direct labor hours. இந்த சம்ல வந்து calculation of selling overheads on works cost. இந்த சம்ல calculation of profit on cost or on sales. அப்புறம் preparation of job cost sheet. இந்த 4 ஸ்டெப் நோட் பண்ணிக்கலீங்களா ஸ்ரீ நீங்க? பத்மா, ஜாப் காஸ்டிங்கோட 4 ஸ்டெப்ஸ். ஓகே ஓகே எழுதிக்கோங்க. 4 ஸ்டெப் ஃபார்மேட். ஆமா. சிஸ்டம் போலாமா? முடிஞ்சுச்சா பத்மா? எழுதுங்க எழுதுங்க. நீங்க எழுதிட்டீங்களா ஸ்ரீ? ஓகே மேம்.
இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 5 பாருங்களேன். ஷாப் ஃப்ளோர் சூப்பர்வைசர் சாரி இல்லஸ்ட்ரேஷன் 5 இல்லஸ்ட்ரேஷன் 6 ஜாப் காஸ்டிங் மெத்தட் மேல ஜாப் காஸ்டிங் மெத்தட் கொடுத்துருவாங்க. டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல்ஸ், லேபர், ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் இன் அக்டோபர் கொடுத்துருக்காங்க. லேபர் ஹவர்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. A shop credit slip was issued in October. The material issued under requisition number 54 was returned back to stores as being not suitable. A material transfer note issued in October indicated the material issued on requisition number 55 for job 1 was directed to 124. அதாவது இன்டர்னலாவே ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. 118லேருந்து 124க்கு இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. ஹவர்லி ரேட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹவருக்கு 3 ரூபாய். ஷாப் நம்பர் ஏ. பிக்கு கொடுத்துருக்காங்க. The factory orders is applied at the same rate as in September. Jobs 115, 118, 120 were completed in October. You are asked to compute the factory cost of the completed jobs of both the months. It is practice of the management to put a 10% on the factory cost or to cover அதாவது admin and selling overheads. இதுக்கு வந்து ஃபேக்டரி காஸ்ட் வந்து 10% எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் காஸ்ட்லேருந்து 20% பேசிஸ்னா என்ன? காஸ்ட் 100 ரூபாய்னா 20 ரூபா வந்து ப்ராஃபிட். ஸோ அதுபடி உங்களோட செல்லிங் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜாப்ஸ் 115க்கு 118க்கு 120க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. இப்போ இங்க பாருங்க செல்லிங் பிரைஸ் ஆஃப் த ஜாப் மெட்டீரியல் லேபர் ஓவர்ஹெட்ஸ் ஓகேவா பிரைம் காஸ்ட் கிடைச்சிரும் 115 118 120 கிடைச்சிரும். அக்டோபருக்கு வந்து தனியா நீங்க கால்குலேட் பண்ணும். இப்போ அக்டோபருக்கு தனியா கால்குலேஷன்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது வந்து 30th செப்டம்பருக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா அந்த 30th செப்டம்பரோட டேட்டா தான் இங்க இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம். சரி அந்த சம் படிச்சு பாருங்களேன். புரியுறதா பாருங்களேன். பத்மான் உங்களுக்கு இதுக்குள்ள இதை காப்பி பண்ணிடுறேன். 6th சம் தான். அதே மாதிரி ஃபார்மேட் தான். டீடைல்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஓவர் ஹெட் ரெக்கவரி ரேட் எது பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா லேபர் ஹவர்ஸ். ஸோ ஸ்டெப் 1 வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் 115 118 120 போட்டுக்கோங்க. மெட்டீரியல் 1325 டைரக்ட் லேபர் வந்து 800 640. ஸோ டோட்டல் காஸ்ட் 2765. அதே மாதிரி இது வந்து 810 500 400. ஸோ 1710 765 475 380.
ஸோ செப்டம்பரோட காஸ்ட் வந்து டோட்டலா இது. எனி ப்ராப்ளம் மெட்டீரியல், லேபர், உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ், ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்லாம் குடுத்தானாக்கா, அந்த மந்த்துக்கு ஒரு எப்பவுமே ஒரு அமௌண்ட் வந்து நீங்க கால்குலேட் பண்ற மாரி இருக்கும். எனி சம். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அக்டோபர்ல இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அக்டோபர்ல அ அ இந்த ஜாப் நம்பர் 115க்கு என்னலாம் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஜாப் நம்பர் 115க்கு மெட்டீரியல்ன்றது எதுவுமே இல்ல. அதனால மெட்டீரியல் பிளாங்க். ஓகேவா? ஸோ ஜாப் நம்பர் 118 பாருங்க. மெட்டீரியலுக்குன்னு பார்த்தீங்கன்னா, 300 பிளஸ் ஒரு 425 பிளஸ் ஒரு 515. அதாவது 300 அந்த டேட்டாவ அப்படியே கொலோட் பண்றோம்ப்பா அவ்வளோதான். வேற எதுவும் இல்ல. ஸோ டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வந்து ஆமா 118க்கு வந்து பார்த்தோம்னா, 300 ம். அதுல எவ்வளோ ரிட்டர்ன் ஆகுது? 115லேருந்து. மெட்டீரியல்ஸ் ரிட்டர்ன் பேக் டு ஸ்டோர்ஸ். மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் இஷ்யூட் இன் அக்டோபர் இண்டிகேட் த மெட்டீரியல் இஷ்யூட் ஆன் ரெக்வசிஷன் 55. 55 was it was read. ம். 124 போயிடுச்சு. ஸோ அப்போ பேலன்ஸ் வந்து 515 மட்டும் தான். கரெக்ட், கரெக்ட். இது வந்து -300 ஆயிடுச்சு. ரிட்டர்ன் பேக் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து 55ல இருக்கிறது தான் வந்து 124 போயிடுச்சு. அப்போ அனதர் -425. அப்ப வந்து சாரி 515 மட்டும் தான். கரெக்ட், 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 கரெக்ட். 515. ஸோ 515 டைரக்ட் மெட்டீரியல். அப்புறம் ஜாப் 120க்கு வந்து 665ங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் லேபர் வந்து எடுத்துட்டீங்கன்னா, அதே மாதிரி லேபர் வந்து லேபர்ல என்ன சொல்றான்னா, ஆ 2 இது இருக்கு. ஷாப் ஏ, ஷாப் பி சொல்றான். அப்ப வந்து ஆ, ஆ 1 ஹவருக்கு வந்து ரூ. 3. ஆ 25 25 ஹவர்னா 25 இன்டு 3. அதே மாரி 1 ஹவருக்கு வந்து ரூ. 2. ஸோ 25 இன்டு 2 வந்து 50. ஸோ 25 இன்டு 3 பிளஸ் 25 இன்டு 2 125. ஓகேவா ஸ்ரீ? பத்மா? ஒண்ணும் இல்ல. நம்ம அந்த அந்தந்த காம்போனன்ட் என்டையர் காஸ்டிங்கே வந்து உங்களுக்கு சுத்தி சுத்தி மெட்டீரியல், லேபர் எக்ஸ்பென்சஸ், ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ், அட்மின் ஓவர்ஹெட்ஸ், செல்லிங் இதுல தான் டிராவல் ஆயிட்டே இருக்கும். கடைசியா காஸ்ட் பண்ணுவோம். ஒரு ப்ராஃபிட் குடுப்போம். செல்லிங் பிரைஸ். இப்படிதான் ஃபுல் டிராவல் இருக்கும். அது எஸ்பெஷலி ஜாப் காஸ்ட் ஷீட்டா இருக்கட்டும், காஸ்ட் ஷீட்டா இருக்கட்டும். அந்த சீக்வென்ஸ் தான் இங்க எடுத்துட்டு வரோம். செப்டம்பரோடது தனியா டைரக்ட்டா குடுத்துருக்கா எல்லாம் பண்ணிட்டாங்க. அக்டோபரோடது கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு டீடைல் குடுத்துருக்காங்க. ஸோ லேபர் ஓவர்ஹெட்ஸ் வந்து அவன் என்ன சொல்றான்னா, ம் ஓவர்ஹெட்ஸ்க்கு வந்து ஆ இப்போ இங்க ஆ இங்க வந்து லேபர் அண்ட் ஓவர்ஹெட்ஸ் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 800ல 80% தான் 640 கரெக்ட்டா? 500ல 80% 400. ஓகேவா? ஸோ நம்ம அந்த போன சம் மாரியே ஆ ஓவர்ஹெட்ஸ்க்கு வந்து லேபர் ஹவர்ஸ வந்து பேஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். அதே மாரி பெர்சன்டேஜ். 475ல 80% வந்து 380 இந்த மாரி எடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ 380
ஸோ 80% தான் எடுத்திருக்கிறதுனால இங்கேயும் 125 into 80%. அப்புறம் 330 into 80%, 245 into 80% எடுத்துட்டு இருக்கோம். ஸோ overhead allocated on the basis of labor percentage. புரியுதா பத்மா? ஸ்ரீ? இது லேபர் போன சம்ல என்ன பண்ணோம் ஸ்ரீ? லேபர் பேஸ் பண்ணி தானே நம்ம ஓவரேஜோட கால்குலேஷன் பண்ணினோம். அதே மாதிரி தான். இப்ப 800க்கும் அதாவது இப்ப 800 இருக்கா ஸ்ரீங்க லேபருக்கு. ஸோ ஓவரேஜ் அப்ளைட் வந்து 640. எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 800ல 80% 640. 500ல 80% 400. 470ல 80% 380. அந்த 80% தான் இங்கேயும் நம்ம அப்ளை பண்றோம். ஓகேவா? ஆ கரெக்ட், கரெக்ட். நோட்ல குடுக்கல ஸ்ரீ. இல்ல அவங்க குடுத்துருக்காங்க. நம்ப கால்குலேஷனே நீங்க அப்படியே மேலோட்டமாவே பாத்துரலாம். லேபருக்கும் இதுக்குமான கனெக்ட்ட, ஓவரேஜ்க்கான கனெக்ட் அப்படியே பாத்துக்கலாம். கரெக்ட், கரெக்ட். கரெக்ட் ஸ்ரீ. அப்படி பார்க்கணும். ஸோ செப்டம்பர் பேஸ் அதாவது ப்ரீவியஸ் மந்த்தோ இல்ல ப்ரீவியஸ் இயரோ வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க ஸ்ரீ. அத பேஸ் பண்ணி நம்ம இத்தன நாள் அப்படிதானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இல்லஸ்ட்ரேஷன் 1ல. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஆ கரெக்ட், கரெக்ட் ஸ்ரீ. ஸோ டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ 2225 இது 1109 1106. ஸோ ஃபேக்டரி காஸ்ட் வந்து ஆ எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஒரே ஒரு நிமிஷம். ஸோ அப்பனா வந்து 2 மாசத்துக்குன்னா 2765 பிளஸ் 225. 2765 பிளஸ் 225. ஸோ 2990. பத்மா புரியுதா பத்மா உங்களுக்கு? பத்மா நீங்க கேளுங்க பத்மா. ஒண்ணும் இல்ல. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. சரியா? ஆ, ம், ம். ஸோ எல்லாமே குடுத்துருவாங்க. ஆமா பத்மா. எல்லாமே குடுத்துருவான் பத்மா. நம்ம என்ன பண்ணணும்னா, ஆம் எ எ என்ன குடுத்திருக்கிற டேட்டாவ அந்த காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மேட் வருதுல்ல. ஆமா. டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் டைரக்ட் லேபர், டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், பிரைம் காஸ்ட், அப்புறம் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். அந்த ஃபார்மேட்ல நம்ம அந்த எடுத்துட்டு வரணும். அவ்வளவுதான். இப்ப எனக்கு போன மாசத்தோட டேட்டா குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் ஒரு ரியலிஸ்டிக் அசம்ப்ஷன் எடுத்துக்கலாம். என்னோட இத ஓவர்ஹெட்ஸ வந்து நான் லேபர் பேஸ் பண்ணி பெர்சன்டேஜ் பண்ணி நான் அப்போர்ஷன் பண்றேன்றது ரியலிஸ்டிக் அசம்ப்ஷன். இட் இஸ் ஆல்ரெடி கேஸ் என்ன சொல்றதுன்னா, லேப் ஓவர்ஹெட்ஸ பொறுத்தவரைக்கும் நீ லேபர்லேருந்து எய்தர் லேபர் ஹவர்ஸா இருக்கலாம், இல்ல மிஷின் ஹவர்ஸா இருக்கலாம். 2த்தையும் பேஸ் பண்ணி அப்போர்ஷன்மென்ட் எடுத்துக்கலான்றது கேஸ்லயே சொல்லியிருக்காங்க. சோ அந்த கேஸ்ல சொல்லியிருக்கிற இத வந்து இங்க நம்ம அப்ளை பண்றோம். அவ்வளவுதான். இப்ப மொத்தமா பண்ணிட்டோமா? அவன் வந்து என்ன சொல்றான் பாருங்களேன். அட்மின் ஓவர்ஹெட்ஸ் வந்து அடுத்த வருஷத்துலேருந்து 10% வந்து புட் 10% ஆன் த ஃபேக்டரி காஸ்ட்ன்னு சொல்றாங்க. சோ ஃபேக்டரி காஸ்ட்ல 10% பாத்துக்கோங்க. 2990 10%, 10%, 10%. அப்ப காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைச்சிருமா? அப்புறம் ப்ராஃபிட் இதுல வந்து 20% ஆன் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். சோ 100க்கு ரூ. 100 காஸ்ட்னா ஸ்ரீ அது புரிஞ்சதுல்ல உங்களுக்கு? ரூ. 100 காஸ்ட்னா ப்ராஃபிட் வந்து ரூ. 20. அப்ப சேல்ஸ் வந்து ரூ. 120. ஓகேவா? அப்போ ரூ. 100 வந்து உங்களுக்கு 657 வந்து உங்களோட காஸ்ட்னா, அப்ப வந்து என்னோட ப்ராஃபிட் எவ்வளவா இருக்கும்? திஸ் இன்டு திஸ் டிவைடட் வித் திஸ். இல்ல காஸ்ட். ஐயோ! சாரி, சாரி, சாரி. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ஆமாமா. 3289 3289 இது 657. சோ இதுலேருந்து இத ஆட் பண்ணீங்கன்னா இது கிடைச்சிரும். அவ்வளவுதான். ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. அத ஃபார்மேட் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வரேங்க. அவ்வளவுதான். ஓகேவா ஸ்ரீ? இது புரிஞ்சுதா? பத்மா நீங்க போட்டு பாருங்க பத்மா.
திருப்பி இன்னொரு டைம் இஃப் யூ வாண்ட் மீ டு டேக் ஐ வில் டேக் ஃபார் யூ. ஓகேவா? ஆ புரியல அப்டின்னா, போட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. ஆனா போட்டு பார்த்துருங்க. பார்த்துட்டு கம் பேக் டூ மீ. ஏன்னா நான் சம்டைம்ஸ் வந்து ஸ்லோவா எடுக்கிற ரீசன் சிலது டஃப்பா இருக்கும்ல. அதனால கொஞ்சம் ஸ்லோவா எடுக்கிறேன். சிலதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ற மாரி பண்றேன். சரி, ஓகே, ரைட். இப்போ வந்து பேக் காஸ்டிங் அடுத்தது. பேக் காஸ்டிங்ன்றது வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டின்னு சொல்லிட்டு மெட்டீரியல் காஸ்டிங்ல கவர் பண்ணுவோம். ஆம், அதே மாதிரி இங்க பேக் காஸ்டிங் சொல்றாங்க. பேக் காஸ்டிங்ன்றது ஒரு ஒரு சிங்கிள் பேட்ச்லயே ஒரு ஸ்பெசிபிக் குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ வந்து ரன் பண்ணுவாங்க. அதான் பேக் காஸ்டிங். அப்படியா? ஒரே ஒரே நிமிஷம். சோ ஒரே ஒரே நிமிஷம் இருங்க. ஓகேவா பத்மா? கேக்குறதா? Okay, okay. So batch costing is a form of specific order costing where costs are attributed to batches of products. So batch costingன்றது வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்மசூட்டிக்கல். இப்ப வந்து ஒரு ஒரு டெவலோ 650 இருக்குன்னா அது வந்து உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அப்படியே ஒரு மோல்டு மாதிரி வச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அட்ட ஸ்டிச் ஒரு 25 மாத்திரை அப்படியே மோல்டு மாதிரி வந்துரும். அந்த மாதிரி மாத்திரைலாம் பாத்தீங்கன்னா ஒரே பேட்ச்ல இருக்கும்ல அதெல்லாம் வந்து தி கோ பை பேட்ச் காஸ்டிங். ஸோ பேக் காஸ்டிங்க்கு வந்து இப்போ ஒரு இல்லஸ்ட்ரேஷன் குடுக்குறாங்க பாருங்களேன். வெல்டிங், அசெம்பிளி 2 புரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு. பட்ஜெட்டட் வந்து 12,000 ஹவர்ஸ். ஆக்டிவிட்டி வந்து 3,000 லேபர் ஹவர்ஸ். இது 20,000, 2,000 லேபர் ஹவர்ஸ். செல்லிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் ஆர் 25% of the factory cost. An order for 500 brazils made as batch 38 incur the following cost. Material 24,000, labor வந்து 200 hours in the welding department at the rate of rupees 5 per hour. 400 hours in the welding department, the rate of rupees 10 per hour. 1,000 was paid for the hire of extra equipment for testing the accuracy of the welding. Calculate the cost per unit. இதுலயும் அதே ஃபார்மேட். பேட்ச் காஸ்டிங்க்கும் அதே ஃபார்மேட் தான். மெட்டீரியல், லேபர், எக்ஸ்பென்சஸ், பிரைம் காஸ்ட், ஓவர்ஹெட்ஸ், ஃபேக்டரி காஸ்ட். அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், செல்லிங் ஓவர்ஹெட்ஸ், டோட்டல் காஸ்ட். நீங்க இந்த ஃபார்மேட் மட்டும் எழுதிக்கிறீங்களா பேட்ச் காஸ்டிங்? பேட்ச் காஸ்டிங் ஃபார்மேட் எழுதிக்கோங்களேன். பேட்ச்ல வந்து 2 விஷயம் இருக்கும். குவான்டிட்டியும் எடுத்துக்கணும். ஆ பர் யூனிட்டையும் எடுத்துக்கணும். டோட்டல் காஸ்ட்டும் எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கணும். நம்ம ஜாப் காஸ்டிங்ல எப்படி பார்த்தோம்? டோட்டல் தானே பார்த்தோம்ல. பட் இங்க பேட்ச் காஸ்டிங்க பொறுத்தவரைக்கும் குவான்டிட்டியும் கன்சிடர் பண்ணிக்கணும். இதுல வந்து இது 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 ஃபார்மேட். அதோட சேர்த்து ஒரு ஃபார்முலாவும் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மேட்டையும் நோட் பண்ணிக்கோங்க பத்மா. மெட்டீரியல் எக்ஸ்பென்சஸ். ஆனா இதுல வந்து 3 காலம் போட்டுக்கோங்க பத்மா. ஆம், குவான்டிட்டி, பர் யூனிட், அமௌண்ட். காஸ்ட் ஷீட்டுக்கு பண்ணுவோம்ல. ஜாப்ல உங்களுக்கு ருபீஸ் டோட்டலா வந்துரும். குவான்டிட்டி வராது. பேட்ச்ல குவான்டிட்டியும் வரும் பத்மா. அதான் டிஃபரன்ஸ். இல்ல உங்களுக்கு பிரெட்டி கான்ஃபிடென்ட்னா பரவால்ல விட்டுடுங்க. ஃபார்மேட் வேண்டாம். எனக்கு ஆல்ரெடி காஸ்ட் ஷீட் தரவா இருக்குன்னா நோ ப்ராப்ளம். இந்த ஃபார்முலா மட்டும் எடுத்துக்கோங்க. ஓவர்ஹெட் அப்சர்ப்ஷன் ரேட் இஸ் ஈக்குவல் டு பட்ஜெட்டட் ஓவர்ஹெட்ஸ் டிவைடட் பை பட்ஜெட்டட் லேபர் ஹவர்ஸ்.
budgeted rate is equal to absorption rate is equal to budgeted overheads divided by budgeted hours. இருக்கீங்களா? ஓகே. இப்ப இந்த சம் பாருங்களேன். டைரக்ட் மெட்டீரியல் வந்து 24,000 அப்படியே குடுத்துருக்கான். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஒரு ஹவருக்கு ரூ. 5 200 ஹவர்ஸ்க்கு 1000 ஓகே. டைரக்ட் லேபர் ஒரு ஹவருக்கு வந்து வெல்டிங் டிபார்ட்மெண்ட் ரூ. 10 அப்போ 400 இதுன்னா 4000. ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து சாரி டைரக்ட் லேபர் வந்து பாத்தீங்கன்னா 4000. திஸ் இஸ் ஃபார் வெல்டிங் டிபார்ட்மெண்ட். ஆம், ஒரே டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு இது ரெண்டுமே வெல்டிங் டிபார்ட்மெண்ட்னு இருக்கா ஸ்ரீ? இது இங்க எங்க உங்க புக்ல? வெல்டிங் அது இருக்கா? ஒரு ஆ, ஆ. ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு என்ன டவுட்ன்னா, இங்க டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் போட்டு 200 இன்டு 5 போட்டுருக்காங்க. ஆ டைரக்ட் லேபர் போட்டு 400 இன்டு 10 போட்டுருக்காங்க. ம். ஆமா. டோட்டலா தான் போடுறோம். கரெக்ட். பேட்ச் 38 அப்படின்னு தான் போடுறோம். அப்பன்னா அது நேமிங் ப்ராப்ளமா அது? நேமிங் அதான் ப்ராப்ளம். ஓகே. இது மாத்திக்கோங்கண்ணா. இது டைரக்ட் லேபர்ன்னு வரணும். அப்படியா? ம். எக்ஸஸ் குடுத்துருங்க. குடுக்கல. ம். ஏதோ இங்க சேஞ்ச் ஆகுது ஸ்ரீ. ஓகே. எனக்கு ஆக்சுவலா நான் இந்த சம்மு இல்லஸ்ட்ரேஷன் கோ த்ரூ பண்ணேன். நான் இந்த சம் பார்க்கவே இல்ல. ஓகே. அப்போ இந்த 1000 was paid for the hire of X-ray department test. ஸ்ரீ இது நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் ஸ்ரீ. எனக்கு இங்க ஏதோ ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதா? இல்ல எனக்கு பிக் பண்ண முடியலையான்னு தெரியல. இந்த 1000 was paid for the hire of X-ray department for testing the accuracy of the welding தோ வந்திருக்கு. அது எங்கேயுமே இம்பாக்ட் ஆகல. இதை நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் ஸ்ரீ. ஒரே நிமிஷம் இருங்க.
அதான் இது நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் பத்மா. இந்த டவுட்டா இருக்கு எனக்கு. ஓகே. எக்கனாமிக் பேக் குவான்டிட்டி. எக்கனாமிக் பேக் குவான்டிட்டினா என்னன்னு சொல்றேன். ஆம், ஒரு ஒரு பேட்ச்ல வந்து இவ்ளோ நான் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறேன்னா, எனக்கு அது மினிமமா எனக்கு ஆவரேஜ் காஸ்ட் எவ்வளோ ஆகும்? அ எந்த குவான்டிட்டில எனக்கு ஆவரேஜ் காஸ்ட் வந்து மினிமமா இருக்குன்னு சொல்றது தான் எக்கனாமிக் பேக் குவான்டிட்டி. இப்ப வந்து எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டினா வேர் த கேரியிங் காஸ்ட் அண்ட் ஆர்டரிங் காஸ்ட் இஸ் மினிமம்னு சொல்லுவோம். மெட்டீரியல் காஸ்டிங்ல. எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டில வேர் த மினிமம் ஆவரேஜ் காஸ்ட் இன் அ கிவன் பேட்ச் வந்து இது மினிமமா இருக்கு அப்படின்னு சொல்றது. இத வந்து எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி, ஆப்டிமம் பேட்ச் குவான்டிட்டி அப்படின்றதும் சொல்லலாம். எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டிக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னா, அந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஆ ரூட் ஆஃப் 2AS டிவைடட் பை சி. நோட் பண்ணிக்கோங்களா? எம்சிக்யூ கொஸ்டின் இது. ரூட் ஆஃப் 2AS டிவைடட் பை சி. ஏ வந்து ஆனுவல் டிமாண்ட், எஸ் வந்து செட்டப் காஸ்ட், சி ஃபார் கேரியிங் காஸ்ட் பர் யூனிட் பர் இயர். ஒண்ணு இஓக்யூ கேக்குறாங்க, இல்ல இபிக்யூ கேக்குறாங்க. 2 மார்க்ஸ்ல பாத்துக்கோங்க. Root of 2AS divided by C. A stands for annual demand. S stands for setup cost per batch. C stands for carrying cost per unit per year. நோட் பண்ணிட்டீங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ என்னோட காஸ்ட் வந்து ஆவரேஜ் காஸ்ட் மினிமமா இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ நான் நெறைய நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஒரு புரொடக்ஷன் ரன்ல பண்ண முடியும். அதுக்கு அது அந்த பாயிண்ட்ட டிட்டர்மைன் பண்றது தான் எக்கனாமிக் பேக் குவான்டிட்டி. ஓகேவா? ம். பத்மா நீங்க எழுதிட்டீங்களா ஃபார்முலா? சூப்பர். So from the for calculate economic batch quantity of a company using batch quantity. இது போடுங்களேன் 2 பேரும் நான் சொல்லி தரேன். முக்கியமான எம்சிக்யூ கொஸ்டின். இம்பார்ட்டன்ட். ஸோ ஆனுவல் டிமாண்ட்னா என்ன? ஒரு வருஷத்துக்கு மார்க்கெட்ல என்னோட ப்ராடக்ட்டுக்கு 2400 யூனிட் தேவைப்படுறது. செட்டிங் அப் ஆஃப் காஸ்ட் ஒரு பேட்ச்க்கு வந்து ரூ. 100. மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஒரு யூனிட்டுக்கு ரூ. 200. கேரிங் காஸ்ட் வந்து 6%. இப்போ ஃபார்முலா என்ன சொல்றதுன்னா, ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்டு ஏன்றது ஆனுவல் டிமாண்ட் 2400. என்னமோ ஆனுவல் இட்ஸ் செட் காஸ்ட் டிவைடட் பை அந்த பாயிண்ட் ஆஃப் கேரிங் காஸ்ட் பர் யூனிட். ஸோ கேரிங் காஸ்ட் பர் யூனிட்ன்றது வந்து அதாவது 200ல 6%. ஆ கேரிங் காஸ்ட். இல்லைன்னா கேரிங் காஸ்ட். ஸோ விச் இஸ் 12 ரூபீஸ். ஓகேவா? ஆ 2 2 இன்டு ரூட் ஆஃப் 2 இன்டு 2 400 இன்டு 100 டிவைடட் பை 12 போடுங்க. கரெக்ட். ம். அது அப்படியே ரூட் போடுங்க. ஸ்கொயர் ரூட். ம். அவ்வளவுதான். 200 யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ ம். ஸோ இப்ப வந்து இதுலயே ஆனுவல் டிமாண்ட் சம்டைம்ஸ் குடுக்க மாட்டான். மந்த்லி டிமாண்ட்ன்னு குடுப்பான். அப்ப 12ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது இந்த பாயிண்ட் ஆனுவல் டிமாண்ட் இல்லாம மந்த்லி டிமாண்ட் வந்து 200ன்னு குடுப்பான். அப்ப நீங்க மல்டிப்ளை பை 12 பண்ணிட்டு அப்புறம் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ம். ம்.
No? Customer has been ordering 90,000 specific design metal columns at the rate of rupees 18,000 per order during the past years. The production cost comprises 120 for material, 60 for labor, 20 for fixed overheads. It cost 1,500 to set up for one run of 18,000 columns, and inventory carrying cost is 15% since this customer may buy at least minimum 5,000 வாங்குவாங்க designs, okay, this year. The company would like to avoid making 5 different production runs. அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடைக்கிறது ஸ்பெஷல் டிசைன் கஸ்டமைஸ்டா பண்ண வேண்டியிருக்கு. 120 மெட்டீரியல், 60 லேபர், 20 ஃபிக்ஸட் காஸ்ட். ஸோ மூணுமே சேர்த்தோம்னா 120 பிளஸ் 60 பிளஸ் 20 எவ்வளோ? 200 ருபீஸ். எனக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா 5,000 இந்த வாட்டி கண்டிப்பா கஸ்டமர் வந்து பை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு 1,500 வந்து செட்டப் காஸ்ட்னு கொடுக்குறாங்க ஒரு ரன் ஆஃப் 18,000 காலம்ஸ்க்கு. கேரிங் காஸ்ட் வந்து 15% சொல்றாங்க. இப்போ இதுல வந்து மோஸ்ட் எக்கனாமிக் ப்ரொடக்ஷன் ரன்ன்றது வந்து ஆவரேஜ் காஸ்ட் எவ்வளவு குவாண்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணா மினிமம் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா ரூட் ஆஃப் 2 இன்டூ ஆனுவல் டிமாண்ட் இன்டூ செட்டப் காஸ்ட் டிவைடட் பை கேரிங் காஸ்ட். ஸோ ரூட் ஆஃப் 2 ஆனுவல் இது எவ்வளவு சொல்லியிருக்காங்க 90,000 கரெக்டா இன்டூ 1,500 அது 1,500 தான் செட்டப் காஸ்ட் ஃபார் டூ செட்டப். இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் எப்படி 200ல அவங்க வந்து எவ்வளவு சொல்றாங்க 15%. ஸோ 200ல 15% போட்டீங்கன்னா 30 ருபீஸ் கிடைக்கும். இப்போ இந்த சம் போடலாமா? நீங்க போடுறீங்களா? ஸ்ரீ போடுறீங்களா ஸ்ரீ இந்த சம்மு? பத்மா இந்த சம்மும் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆனுவல் டிமாண்ட் 9,000 90,000 கரெக்ட். டோட்டல் காஸ்ட் வந்து மெட்டீரியல் பிளஸ் லேபர் பிளஸ் ஓவர்ஹெட்ஸ். ஸோ வந்து 20 பிளஸ் 60 பிளஸ் அதாவது இன்வென்ட்ரிக்கு சொல்றீங்களா ஸ்ரீ? கீழே இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட்டுக்கு வந்து அதே மாதிரி ஸ்ரீ டோட்டல் காஸ்ட்ல நீங்க வந்து அந்த பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும். ஸோ டோட்டல் காஸ்ட்ல 15%. 15%. ஸோ 30 ருபீஸ். 30 ருபீஸ். ஆ ஸோ செட்டப் காஸ்ட் வந்து 1,500. இதெல்லாம் சம்பளம் கொடுத்துருக்கான். நீங்க ஜஸ்ட் அப்ளை பண்ணணும். எப்படி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்டூ 90,000 இன்டூ 200 divided by into 1,500 divided by 30. 30 ஆமா 30. ஸோ இதுல போட்டோம்னா 30. இதோட ஸ்கொயர் ரூட் வந்து ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் 3,000 காலம்ஸ். அதாவது 3,000 காலம்ஸ்ன்றது இது என்ன இண்டிகேட் பண்றதுன்னா 3,000 காலம்ஸ்ல மை ஆவரேஜ் காஸ்ட் வந்து மினிமமா இருக்கு. மினிமைஸ் வாட் இஸ் எண்ட் ஆஃப் த பிசினஸ்? பிசினஸோட அப்ஜெக்டிவ் என்ன? மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ், மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட். ஸோ இந்த 3,000 காலம் பண்ணும்போது தான் என்னோட காஸ்ட் வந்து மினிமமா இருக்கு. ஸோ அதுதான் அப்ராப்ரியேட் பேட்ச் குவாண்டிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நிஜமா? ஆமா. நெறைய கன்ஃப்யூஸ் தான் பண்ணுவாங்க உங்கள. நம்ம தெளிவா இருக்கணும்.
இப்ப அடுத்தது வந்து ஸ்ரீ நீங்க போட்டீங்களா ஸ்ரீ? சூப்பர். இப்ப வந்து உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் 7 ஹோம்வொர்க் ஸ்ரீ பத்மா. சாரி இல்லஸ்ட்ரேஷன் 7 இல்ல. 8, 9 9 வந்து ஹோம்வொர்க் எடுத்துக்கோங்க. அதே மாதிரியான கான்செப்ட் தான். இதுல இன்னொன்னு ஒரே ஃபார்முலா ஆட் பண்ணிக்கோங்க. மினிமம் இன்வென்டரி ஹோல்டிங் காஸ்ட் எழுதிக்கோங்களேன். மினிமம் இன்வென்டரி ஹோல்டிங் காஸ்ட் அட் ஆப்டிமம் புரொடக்ஷன் ரன் சைஸ். Minimum inventory holding cost at optimum production run size is equal to average inventory into carrying cost per unit per annum. Average inventory into carrying cost per unit per annum. அதாவது ஆவரேஜ் இன்வென்ட்ரினா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வருதுல்ல இபிக்யூக்கு. அது டிவைடட் பை 2 ஆவரேஜ் இன்வென்ட்ரி இன்டு கேரிங் காஸ்ட் பண்ணோம்னா மினிமம் இன்வென்ட்ரி ஹோல்டிங். சரி மினிமம் இன்வென்ட்ரி ஹோல்டிங் காஸ்ட்னா என்னன்னு சொல்றேன். மினிமமா எனக்கு வந்து ஆ, இந்த அமௌண்ட் வந்து நான் எப்பவுமே ரீடைன் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். எனக்கு எப்ப வேணா அதுக்கு டிமாண்ட் வந்துட்டே இருக்கும்னு சொல்றது தான் மினிமம் இன்வென்டரி ஹோல்டிங் காஸ்ட். இவ்ளோ அதாவது மினிமமா எனக்கு ஒரு ஒரு பேட்ச் புரொடக்ஷன் ரன் பண்றேன்னா, எனக்கு ரூ. 2160க்கான ஃபண்ட் நான் எப்பவுமே வச்சுட்டே இருக்கணும் கையில. அப்பதான் என்னோட அந்த அந்த பிரேக் ஈவனையாவது நான் மீட் பண்ண முடியும்னு அர்த்தம் இது. ஓகேவா? ஸோ இது போட்டுடுங்க. இல்லஸ்ட்ரேஷன் 10 இல்லஸ்ட்ரேஷன் 10 பத்மா இல்லஸ்ட்ரேஷன் 10 படிங்களா? ம். ம். சூப்பர். இப்ப பாருங்க ஸ்ரீ பத்மா. ஆ. இப்ப வந்து அவன் என்ன சொல்றான்னா, பேட்ச் 10 காம்போனன்ட்க்குன்னா, எனக்கு புரொடக்ஷன் அண்ட் செட்டிங் அப் காஸ்ட் எவ்வளவு வரும்? 100 காம்போனன்ட்னா எவ்வளவு வரும்? 1000 காம்போனன்ட்லாம் எவ்வளவு வரும்னு சொல்றாங்க. இப்போ ஒரு காம்போனன்ட்க்கு வந்து ஆ ஈச் காம்போனன்ட்க்கு வந்து எவ்வளவு மினிட்ஸ் ஆகுது? 10 மினிட்ஸ் ஆகுது. கரெக்ட்டா? இப்ப 10 காம்போனன்ட்க்குன்னா 100 மினிட்ஸ் ஆகும். கரெக்ட்டா? அப்ப 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ்னா, 100 மினிட்ஸ்க்கு எவ்வளோ ஹவர்ஸ்? அந்த மாரி போடணும் நம்ப. இப்ப இது வந்து மெட்டீரியல் காஸ்ட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன். லேபருக்கு வந்து 1 ஹவருக்கு அவன் எவ்வளோ சொல்லியிருக்கான் மிஷினுக்கு 72 பைசா. அப்போ 1.6 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ? 1.6 இது சும்மா ஹை லெவலா சொல்றேன். அப்புறம் சம் போடலாம். 0.72 ஸோ 1.2025 அதாவது ஒரு கிட்டத்தட்ட வந்து 10 காம்போனன்ட்க்கு ரூ. 1.20 பைசா எனக்கு ஆகுறது அப்படின்றது. ஓவர்ஹெட்ஸ் அவன் எவ்வளோ சொல்றான் சம்ல? 1 ஹவருக்கு ஆ மிஷின் ஹவர் ரேட் வந்து ரூ. 1.50 பைசா. ஸோ ரூ. 1.50 பைசானா 1.6 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ? 1.6 ஹவர் இன்டு 1. இப்ப நான் என்ன பண்றேன் இங்கன்னா, மெட்டீரியல் அதேதான். மெட்டீரியல், லேபர், ஓவர்ஹெட்ஸ்க்கு அந்த ஃபார் த 10 காம்போனன்ட்ஸ்க்கு என்ன காஸ்ட் ஆகுறதுன்றத கண்டுபிடிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ம். புரியல ஸ்ரீக்கு. பத்மாக்கு புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் 10 காம்போனன்ட்க்கு பார்க்குறோம். ஒரு பேட்ச் 10 காம்போனன்ட் பண்றாங்க. ஒரு பேட்ச்சா பண்றாங்கன்னா, அதுக்கு என்னோட மெட்டீரியல் காஸ்ட் என்ன? அதேதான். இப்ப வந்து ஜாப் காஸ்ட் ஷீட்ல ஃபார்மேட் இருந்ததுல டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், ஓவர்ஹெட்ஸ். அதுக்கு அ ஒ ஒரு 10 காம்போனன்ட்க்கு எனக்கு எவ்ளோ வந்து டைம் ஆகுது? அப்புறம் 10 காம்போனன்ட்க்கு இவ்ளோ டைம் ஆகுதுன்னா, அப்போ
அவன் சொல்றான்ல 1 ஹவருக்கு 72 பைசான்னா, அப்போ 1.6 ஹவர்ஸ்க்கு எவ்ளோ? 1 ஹவருக்கு வந்து ரூ. 1.50 பைசான்னா 1.6 ஹவர்ஸ்க்கு எவ்ளோ? அப்படின்றத வச்சு நம்ம லேபர் காஸ்ட் என்ன? வந்து ஓவர் ஹெட் காஸ்ட் என்னன்றத கண்டுபிடிக்கிறோம். ஓகே. பேசிக் ஸ்டெப் 1 ஹையா சொல்றேன் நானு. இப்ப சம் போடலாம். இது 10 காம்போனன்ட்ஸ்க்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட். ஸோ இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன், பேட்ச்ச பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வந்து பர் யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நம்பர் ஆஃப் குவான்டிட்டி இம்பார்ட்டன்ட், டோட்டல். ஓகேவா? ஸோ பர் யூனிட், நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், டோட்டல். ஸோ பர் யூனிட் வந்து ஒரு காம்போனன்ட்க்கு எவ்வளோ சொல்றாங்க? ஒரு யூனிட்டுக்குன்னா 10 பைசா. சாரி 0.06. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து 10. அப்போ திஸ் இன்டு திஸ் மெட்டீரியல் காஸ்ட். ஸோ மெட்டீரியல் காஸ்ட் வந்து 60 பைசா. ஓகேவா? இது மெட்டீரியல் முடிஞ்சிருச்சு. இப்ப வேஜஸ்க்கு நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சோம்ல ஒரு அமௌண்ட் இங்க. ₹1 20 பைஸ். அது இங்க போட்டுறணும். ஸ்ரீ அந்த ₹1 20 பைஸ் பத்மா ₹1 20 பைஸ் வந்தது புரிஞ்சுதா உங்களுக்கு? எப்படின்ட்டு திருப்பி சொல்லி தரட்டுமா? ஸ்ரீ உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸ்ரீ உங்களுக்கு புரிஞ்சுதா? என்னமோ புரியல. என்ன சொல்றீங்க? இந்த லேபர் 1.2 எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுதா? திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமான்னு கேட்கிறேன். மிஷின் 7 1 ஹவர். இது லேபர் ஹவர்ஸ். வேஜஸ் இது. புரிஞ்சுதுல்ல உங்களுக்கு? 72 ஆமா. 100 மினிட்ஸ்க்கு எவ்வளோன்னு கரெக்ட். ஒரு காம்போனன்ட்க்கு 10 மினிட்ஸ். ஓகேவா? சம்ல குடுத்துருக்கான். ஸோ 10 காம்போனன்ட்ஸ் நம்மளது கேட்குறாங்க. அப்ப 10 இன்டூ 10 வந்து 100 மினிட்ஸு. 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ். அப்ப 100 மினிட்ஸ்க்கு எவ்வளோ ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1.67 ஹவர்ஸ். ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சுக்கணும். இதான் வந்து பேசிஸ் ஃபார் யுவர் லேபர் ஹார் அண்ட் ஓவர்ஹெட்ஸ். ஓகேவா பத்மா? பத்மா புரிஞ்சுதான்னு கேட்கிறேன். பத்மா கிட்ட. ஓகே ரைட். ஸோ 1 ஹவருக்கு 72 பைசே. ஓகேவா? அப்போ இந்த 1.6 ஹவர்ஸ் தேவை இல்லையா? 10 காம்போனன்ட்ஸ்க்கு அதுக்கு எவ்வளோ? ஸோ 1.67 இன்டூ 0.72.
1.2024. ஓகேவா? அப்படிதான் இந்த அமௌண்ட் வருது. 1.20. இது வந்து இதுக்கு. ஓவர் ஹெட்ஸ்க்கும் அதே மாரி தான். 1 ஹவருக்கு 1 ரூபி 50 பைசேன்னா 1.6 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ? அப்படிதான் அந்த 2.505 வருது. ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா, உங்களோட காஸ்ட் கிடைச்சிரும். புரொடக்ஷன் காஸ்ட் டோட்டலா. நெக்ஸ்ட்டு மிஷன் ஹவர் செட்டிங் அப் ஆஃப் காஸ்ட். ஸோ செட்டிங் அப் ஆஃப் காஸ்ட்க்கு வந்து அவங்க டீட்டெயில்ஸ் என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஆ the setting up of cost to produce a component gold takes 2 hour 20 minutes. 2 2 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகுறதாம். ஸோ 2 hours 20 மினிட்ஸ்ன்றது வந்து 1 ஹவருக்கு 72 பைஸ் ஓகேவா? 2 ஹவர் எவ்வளோ சொல்றாங்க? 20 மினிட்ஸ்ல? ஆமா. 2 ஹவர் 20 மினிட்ஸ். ஆ அதாவது விச் இஸ் 60 மினிட்ஸ்க்கு 1 ஹவர்னா 20 மினிட்ஸ்க்கு 0.33. அப்ப 2.33 ஹவர்ஸ்க்கு 1.6776. புரியுதா? டெசிமல்து. ஓகே. அப்புறம் ஓவர் ஹெட்ஸ்க்கும் அதே மாரி தான். 1 ஹவருக்கு ரூ. 1.50 பைசா. அப்ப 2.33 ஹவர்ஸ்க்கு 3.495. ஸோ இது 2மே 1.6776 3.495 அதாவது 3.49 தான் ரவுண்டிங்கா அவங்க எடுத்திருக்காங்க. இத தான் நம்ம வந்து இங்க காமிக்கிறோம். செட்டிங் அப் ஆஃப் காஸ்ட்டா காமிக்கிறோம். ஸோ 1.68 அப்புறம் 3.50. இது செட்டிங் அப் ஆஃப் காஸ்ட். ஸோ திஸ் பிளஸ் திஸ் செட்டிங் அப் ஆஃப் காஸ்ட். ஸோ அப்ப டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? இதையும் ஆட் பண்ணா டோட்டல் காஸ்ட் 9.48. அதுதான் வந்து இங்க போட்டிருக்காங்க. நோ 9.48. இப்ப 10 காம்போனன்ட்ஸ்க்கு இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்ல. 100 காம்போனன்ட்ஸ்க்கும் இதே மாரி தான். 1000 காம்போனன்ட்ஸ்க்கும் இதே மாரி. ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வி ஷுட் டூ இஸ் இந்த கன்வர்ஷன். இந்த 1 காம்போனன்ட்க்கு 10 மினிட்ஸ். அப்ப 100 காம்போனன்ட்ஸ்க்கு இவ்ளோ மினிட்ஸ் வரும். ஸோ 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ்னா இவ்ளோ மினிட்ஸ்க்கு எவ்ளோ ஹவர்ஸ். அந்த ஹவர்ஸ தான் எல்லாத்துக்கும் அப்படியே மிஷின் ஆப்பரேட்டர் வேஜஸ், ஓவர் ஹெட்ஸ், ஆப்பரேட்டர் செட்டிங் அப் ஆஃப் ஆப்பரேட்டர் காஸ்ட்டுக்கு, ஓவர் ஹெட்ஸ் செட்டிங் அப் காஸ்ட்டுக்கு எடுத்துக்கணும். இந்த இந்த பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் தான். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி ஸ்ரீ உங்களுக்கு உட்கார முடியுமா 12 வரைக்கும்? ஓகே இல்லையா? பத்மா உங்களுக்கு? என்னம்மா? 12 வரைக்கும் தான். எனக்கு அப்புறம் 12:30லேருந்து ஒரு கிளாஸ் இருக்கு. கான்ட்ராக்ட் காஸ்டிங். நான் இங்க இருக்கேன். அதுலியால இருக்கேன்மா. ஆ. ஸோ கான்ட்ராக்ட் காஸ்டிங்கோட கான்செப்ட் வந்து என்ன